நீ கூட்டு போய் விட்டு நான் வேற ஆளை பிடிச்சிக்கிறேன். டைம் வேற ஆயினா இருக்குது. கரெக்டான ஆளா புடிங்கன்னா இவங்களே கூட்டு போயிடலாமா? ரொம்ப பழைய பீஸா இருக்குது. கலந்து விட்டுலாம்பா. நம்மளையும் கூட்டு போவாங்க மாட்டேது. நீ மூடு கமிஷன் பையா. 30,000 ஓகேவா? 30,000 நான் வரேன். என்ன உன் பாட்டுன்னு போற? நான் வரேன் சார். ஏன் டிரைவரா 2 நாள்ல 1 லட்சம் ரூபாய் தரீங்க, எதுக்கு குடிக்கிறீங்க சொல்லவே இல்லையா? சொல்லலையா? அந்த மண்டைகிட்ட எல்லாத்தையும் சொன்னமே. நேத்த சொன்னீங்க, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லியா? அப்போ நீங்க தெரியாம தான் ஏறின்னு இருக்கிறீங்களா? ஆட்டோக்காரண்ணா தெரியாம தானே ஏறி இருக்கோம். என்ன விஷயம் சொன்னாதானே தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாருப்பா, நம்மள்ட்ட இருக்க ஒரு பொருளை விற்க போறோம். அவங்க நம்ம காசு கொடுக்க போறாங்க. என்கிட்ட கீஞ்சி பண்ணினும் கீஞ்சி செட்டிதான் இருக்குதா, வேற என்ன இருக்குதா? ஏம்பா, கீஞ்ச ஜெட்டிக்கும் கீஞ்ச பனியனுக்குமா காசு தருவாங்க? கிட்னி அந்த ஆள் கிட்னி பழசு, அதனாலதான் 60,000 ரூபாய். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஓ, கிட்னி விற்க போறீங்களா? மாப்பிள்ள, உன் கிட்னி வித்துரு மாப்பிள்ள, என் கிட்னி என்கிட்ட இருக்குதான். நீ வித்துரு மாப்பிள்ள, எனக்கு காசு வேணாம். ஆக மொத்தத்துல பலி கடை வாங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான் பிஞ்சு கண்ண, அதானே? அதேதான் மாப்பிள்ள, நீ இறங்கு, அந்த பீஸுங்களை தட்டி விட்டுடலாம். என்ன இறங்குறானுங்க? அவசரப்படாதீங்க, உங்களுக்கு தேவை ஆளு கரெக்டா வருவாங்க. ஏன்பா இறங்கிட்டீங்க? என் மூக்கு அச்சுனுக்குதா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். 2 நாள் கழிச்சு போங்க. இவங்கள முதல்ல கூட்டின்னு போங்க, நான் 2 நாள் கழிச்சு அங்கே வந்துடுறேன். ஏண்டா இப்பதான் போற நீங்க டக்குன்னு ஜகா வாங்குறீங்க? எப்போ நீ பிஞ்சு கண்ணா முதல்ல போயிடுங்க, நாங்க இன்னொரு டைம் வந்துக்கிறோம்.